என்ன கேள்வி கேட்டார்? தெனாலிராமன் அரசவையில் ஒரு அகம்பாவம் கொண்ட கவிஞர் வந்து என்னைப் போல புத்திசாலி யாருமில்லை என்று பெருமைப்பட்டார். அப்போது கிருஷ்ணதேவராயர் அவர்கள் சிரித்தபடி தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் அமைதியாக எழுந்து அந்த கவிஞரிடம் 3 கேள்விகள் கேட்டார். கேள்வி 1. உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும், ஆனால் யாரும் அதை பார்க்க முடியாத ஒன்று என்ன? கவிஞர் சிக்கினார். பதில்: காற்று. கேள்வி 2. ஒருவன் பிறக்கும்போது இல்லாமல் பிறகு உருவாகும் ஒன்று என்ன? கவிஞர் திணறினார். பதில்: பெயர். கேள்வி 3. நீங்கள் எல்லாம் அறிந்தவர் என்றால் நாளை நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று இப்போது சொல்ல முடியுமா? கவிஞர் மௌனமாக நின்றார். அரசவையில் இருந்தவர்களெல்லாம் சிரித்தனர். ராஜா மிகவும் மகிழ்ந்து, இவர்தான் உண்மையான புத்திசாலி என்று கூறி தெனாலிராமனை அரசவை கவி ஆக்கினார். நீதி: அகம்பாவம் அறிவை மறைக்கிறது. உண்மையான அறிவு தாழ்மையுடன் இருக்கும்.